சோயாத்துக்கு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு ஆழாக்கு போட்டு கழுவின்னு வந்துட்டு அப்புறமா குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். கழுவின்னு வந்துட்டோம். இப்போ வந்து பருப்பை போட்டுக்கலாம். கழுவின பிறகு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்ல வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கரை திறந்து கடலைப்பருப்பு வந்து அரிசியும் அதெல்லாம் தண்ணி எடுத்து மிக்சி கப்ல போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அரிசியும் வந்துட்டோம் மிக்சியில. இப்போ வந்து இந்த கிண்ணத்துல போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு எடுத்துட்டோம். தேங்காய் வந்து அரிசியில் வந்து வச்சுட்டோம். ஏலக்காவை கூட சேர்த்து 4 ஏலக்காய், வெல்லம் 1 கப்பு, சுத்தமான வெல்லம் பொடி பண்ணி வச்சிங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா பிசைஞ்சிக்கணும். ரவுண்ட் ரவுண்டா ஆக்கி இந்த மாதிரி உருண்டை சேர்ந்து வச்சிட்டோம். இப்போ வந்து மைதா மாவு 1 கப் எடுத்துக்கின்னு கரைச்சிக்கலாம். ஒரு பீச் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கட்டியா இருக்கக்கூடாது, தண்ணியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா இதுவா இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுக்கின்னு எடுத்து இப்போ இப்படி எடுத்து வச்சு இப்படி போட்டுடணும். ஒன்று ஒன்றா சோயத்தை போட்டு எடுத்துட்டோம். வெந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம். சோயம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. இப்போ புட்டு பார்க்கலாம். சோயா ரெடி ஆயிடுச்சு.